அன்று மேஞ்சிட்டீங்கடா சூறாவளி பாய்ஸ். எம்மா எம்மா எம்மா. ஓப்பனிங்ல காட்டானும் சேட்டானும் இறங்கினாங்க. சேட்டா இந்த மேட்ச்ல வச்சு செதுக்கிட்டேன். ஒரு வழியா அபிஷேக் ஃபார்முக்கு வந்துட்டான். என்ன அடி விட்டு பிரி விரின்னு பிரிச்சு பொறிச்சு எடுத்துட்டான்டா. அடிக்கிறதெல்லாம் நான் அடி பேயடி தான். ஆஞ்சு மேய்ஞ்சிட்டான். அதுலயும் மூணாவது அவரு வச்சு 2 பேரும் செஞ்சுட்டாங்க. 4-5 மேட்சுக்கு அப்புறம் ஒரு வழியா அபிஷேக் சர்மா ஒரு 50 போட்டான். அடுத்து வந்த கிஷானு அவன் பங்குக்கு அவனும் ஒரு செஞ்சு விட்டான். அடுத்து வந்த கேப்டனு வேறு கையின்னு வச்சாங்களோ இல்லையோ சும்மா பறந்து பறந்து அடிக்கிறான்டா ஏபா. அடுத்து சூறாவளி பாய்ஸ் என்ட்ரி. திலக்கு கும்பு பாண்டியவும். திலக் ஒரு பக்கம் பொழந்தெடுக்க கும்பு பாண்டிய ஒரு பக்கம் கும்மா ஒத்து புத்திட்டான். 2 பேரு இந்த பக்கம் ஒரு சொருகள் அந்த பக்கம் ஒரு சொருகல்னு ஜிம்பாவேவ மனசாட்சி இல்லாம செய்யின்னு செதுக்கிட்டாங்க. ஹர்திக் பாண்டியாவும் ஒரு 50 போட்டான். சரமாரியா சம்பவம் பண்ணி 256 ரன்னு. கருப்பனுக்கு தான் சம்பவம் பண்ணோம்ல, நம்ம சம்பவம் பண்ண மாட்டோமா? ஜஸ்ட் மிஸ். இன்னொரு 5 ரன் அடிச்சிருந்தா போகுது. T20 ஹையஸ்ட் ஸ்கோர் நம்ம தான். பாரு, ஒருத்தன் 150 கம்மியால ஸ்ட்ரைக் ரேட். ஆஞ்சு மேஞ்சு புட்டாங்க. சம்பவம்னா சம்பவம், சரியான சம்பவம். T20 ரெக்கார்ட் பிரேக்கிங் சேஸ ஸ்டார்ட் பண்ண ஜிம்பாவேவ நம்ம ஆளுங்க வெளுத்து வாங்கிட்டாங்க. அவனுங்களும் நான் அவுட்டே ஆட மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறானுங்க. நம்ம ஆளுகளும் உன்னை அடிக்கவே விடமாட்டேன்டான்னு அடம் பிடிச்சே ஜிம்பாவே திணறதான் சம்பவம் பண்ணிட்டாங்க. வெஸ்ட் இண்டீஸ் தான் சவுத் ஆப்பிரிக்கா கூட தோத்துட்டாங்களேயா. அந்த இடத்துல முக்கியம் இல்லையில. பாவம் விட்டீங்களா? ஜிம்பாவேவை முடிச்சு விட்டீங்க. ஏதோ பென்னெட்டுக்கு ஒரு 97 ரன்னு ஒரு ஆறுதல் பரிசா. நல்ல பேட்டர், சூப்பரியா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். நம்ம ஆளுங்க ஜிம்பாவே ரவரவையா உரிச்சு முடிச்சு விட்டாங்க. ஹர்திக் பாண்டியாவும் பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்கிட்டாப்ல. சூப்பரியா சூறாவளி. அடுத்து மார்ச் 1 பெரிய சம்பவம் ஒன்று ரெடியா இருக்குது. வாங்க வாங்க வாங்க. இந்த வெட்டுக்கிளியா இல்ல அந்த செத்த எலியான்னு பாத்துருவோம். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்களும் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு போமையா ஏபா.